சத்ரு. உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிகூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். அப்பொழுது அவரிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். விசுவாசிகளாகிய நாம் நியாயத்தில் சந்தோஷப்பட வேண்டும், அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தவர்களும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றே நாம் நினைக்க வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள் செலுத்திருக்கும் போது நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்முடைய சத்துரு கீழே விழுந்து விட்டால் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. நாம் நீதிமான்களாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்திலும் பிசாசின் சுபாவம் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒளிந்திருக்கும். நம்முடைய சத்துரு விழும்போது அது நம்மை சந்தோஷப்பட வைக்கும். இது மனுஷருடைய சுபாவம். சத்துரு இடரும் போது நம்முடைய இருதயம் களிகூறும். நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்கள் அழிந்து போனால் அது நமக்கு சந்தோஷமாய் இருக்கும். நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவு அதிகமாக வேதனைகளை அனுபவிக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக நமக்குள் சந்தோஷமும் அதிகரிக்கும். நம்முடைய சத்துரு விழும்போது நாம் சந்தோஷப்படக்கூடாது என்று சாலமோன் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். அவர்கள் இடரும் போது நம்முடைய இருதயம் களிகூறக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். நம்முடைய சத்துரு விழுவதையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய சத்துரு விழும்போது நாம் சந்தோஷப்பட்டதையும் அவர் பார்ப்பார். நம்முடைய சத்துரு இடரும் போது நம்முடைய இருதயம் களி கூர்ந்ததையும் பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நமக்குள் ஒளிந்திருக்கும் மறைவான ரகசியங்களும் கர்த்தருக்கு பிரத்யட்சமாய் தெரியும். நம்முடைய சத்துரு விழும்போது நாம் சந்தோஷப்பட்டால் அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். தகப்பன் தன்னுடைய 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை தண்டிக்கும் போது மற்ற பிள்ளை அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் பட்சபாதம் இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவனை தண்டிக்கும் போது நாம் அதை பார்த்து எச்சரிப்படைய வேண்டும். நாமும் தப்பு செய்தால் நமக்கும் அதுபோலவே தண்டனை கிடைக்கும் என்னும் பயம் நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய சத்துரு விழும்போது நாம் எச்சரிப்படைய வேண்டுமே அல்லாமல் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. நாமும் பல சமயங்களில் தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறோம். கர்த்தரோ தம்முடைய கிருபையினால் நம்மை இதுவரையிலும் தண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபை. நாம் இன்று நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த சத்தியத்தை நாம் எப்போதும் நினைவு கூர்ந்து பிறர் மீது அன்பு கூற வேண்டும். நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் உபதேசம். நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்காக சந்தோஷப்பட்டவர்கள் தீரு, அம்மோன், ஏதோம். மற்றவர்களுக்காக துக்கப்பட்டவர்கள் தாவீது, எரேமியா.